ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டோம் பசங்களா. 11th ஃபிசிக்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரி 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட 2019 2022 வரைக்கும் கேட்கப்பட்ட அனைத்து 5 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம்ப்பா. இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே நான் பசங்க கோ த்ரூ பண்ணிட்டீங்க, ஒரு வாட்டி படிச்சிட்டிங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே 2024 கேட்கப்படும் அந்த 5 மார்க்ஸ் என்பது நம்ம பசங்களுக்கு மிகவும் எளிதானது. என்ன ப்ரோ சொல்கிற, உண்மையாக பசங்க நான் சொல்கிறேன். இந்த கொஷின்ஸ் ஒரு வாட்டி நல்லா ஃபுல்லாக பாருங்க. ரிப்பீட்டடா தான் பாத்தீங்கன்னா கேட்கப்பட்ட வினாக்களை தான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. உண்மைதான் பசங்களா. 2019 கேட்ட கேள்வியும் 2023 கேட்கிற கேள்வி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அப்படியே கண்டினியூஸா ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வருடமும் இந்த 5 மார்க்ஸ் எல்லாம் நம்ம பசங்க ஓவரால் எல்லாமே கோ த்ரூ பண்ணிட்டீங்க. இந்த 5 மார்க்ஸ் 2019 2022 வரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம பசங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாலே போதும். 2024 வரக்கூடிய 5 மார்க்ஸ் நம்ம பசங்க 5 5 மார்க்ஸ் எழுதுறோமா, அடிச்சு 3லேருந்து 4 5 மார்க்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எப்படி கேட்டுருவாங்க. உண்மையாக தான் பசங்களா. ஒரு 5 மார்க்கை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா புதுசாக கேட்குவாங்க மேக்ஸிமம் தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் தெரிஞ்சிச்சு எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். 2024 கேட்குற 5 மார்க்ஸ் நம்ம பசங்க அடிச்சிருங்கப்பா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை, சரிங்களா. இதே மாதிரி தான் நான் பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் A to Z எல்லாமே போட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் டக்கு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கினா இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ஆல்னு செட் பண்ணுறேங்க. முக்கியமான மேட்ரு, கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நான் பசங்களுக்கான நோட்ஸ், கைட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது பசங்களா, ஜாயின் பண்ணி டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. நம்ம பசங்களுக்கான கண்டினியூஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன், சரிங்களா. அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நம்ம பசங்களுக்கு போட தான் போகிறோம். ஸோ கவலையப்படாதீங்க. சரி வாங்க இப்போ கொஸ்டின்ஸை பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 35 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த வெர்டிகல் மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை ஸ்ட்ரிங். வாட் ஆர் ஸ்டேஷனரி வேவ்ஸ், ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டேஷனரி வேவ்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்டேஷனரி வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து 3 மார்க்லையும் கேட்கப்படலாம், சரிங்களா. நல்லா பார்த்து வச்சுங்க. 36 பா. டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஏ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு த ராட். ஸ்டேட் ஐடியல் காஸ் லாஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம், சரிங்களா. தயவு செஞ்சு பார்த்து வச்சுங்கப்பா. 37 டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் எஸ்கேப் ஸ்பீட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. B வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடியூலி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பையனும் பார்த்துக்க மாட்டீங்க, எந்த ஒரு பசங்களும் பார்த்துக்க மாட்டீங்க. தயவுசெய்து இந்த கொஸ்டினை பார்க்கலாம். ஜஸ்ட் என்னென்ன ஒரு கோத்ரூ வாட்ச் பண்ணுங்கப்பா. அப்போ தான் இந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு இன் ஏ சீரியஸ் ஆஃப் 2 objects of masses 3 kg and 6 kg. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு சம்மு கேட்பாங்க ஒரு ஆப்ஷனில், அப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, கஷ்டமாக கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில் 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கொடுத்துருவாங்க, நீ செம்ம போட்டு சால்வ் பண்ணுற அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தான் நம்ம பசங்களுக்கு ஒரு ஆப் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு சில இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆனது நம்ம டெலிகிராமில் போடப்பட்டுள்ளது. அந்த சம்ஸை நம்ம பசங்க போடப்பட்டால் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் நம்ம பசங்கள் பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். புரியுதுங்களாப்பா. அதோடு இல்லாமல் நான் பசங்களுக்கு வேறு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் உடனே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி போட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்கும்போது மார்ச் 2020க்கான கேள்விகள்ப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 34 வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒர்க் எனர்ஜி தியரம். மென்ஷன் எனி 3 எக்ஸாம்பிள் ஃபார் இட். ஓகேங்களா. 35 பொறுத்த வரைக்கும் வாட் டு மீன் பை ப்ரோபகேஷன் ஆஃப் எரர், எக்ஸ்பிளைன் ப்ரோபகேஷன் ஆஃப் எரர்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே ஃபர்ஸ்ட் லெசனே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. டிரைவ் த ஒர்க் டன் இன் அடியாபெட்டிக் ப்ராசஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ தயவு செஞ்சு நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நம்ம பசங்க படித்தாலே போதும், இதை அட்டன் பண்ணிடலாம், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, சரிங்களா. ஸோ இது ஒரு கோத்ரூ பண்ணிங்க, எல்லா கொஸ்டின் தெரியுது நல்லா பார்த்து வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகேப்பா 5 காமிச்சாங்க, எல்லா வருஷம் பார்க்குறேன், எல்லா 5 மார்க்ஸும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்பது நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும், உருவாகும். புரியுதுங்களா. ஸோ அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு சப்போஸ் ஏதாவது தெரியல அப்படின்னா போயிட்டு உடனே படிக்க ஆரம்பிச்சிருங்க. எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி உட்கார ஆரம்பிச்சிங்கன்னா நான் பசங்களை மார்க் எடுக்க முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் பசங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் தெரியாமல் இருக்கோ அது என்னென்ன பார்த்து வச்சுங்க. ஏன் சொல்கிறேன்னா சப்போஸ் ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க பாதி பேர் வந்து எதுவுமே தெரியாது சொல்லி பிளாங்கை விடுவீங்க. அப்படி பிளாங்கை விடாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு தெரியாத கொஸ்டின் வந்துச்சு, ஆனால் அந்த கொஸ்டினை பார்த்துருக்கேன், அதில் டைகிராம் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு டைகிராம் ஆச்சு வரைஞ்சி விடுங்கப்பா. உண்மையாக தான் சொல்கிறேன். டைகிராம் வரைஞ்சி விட்டுட்டு அந்த டைகிரத்துக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் 2 3 லைன் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 2 மார்க் போடுவாங்க, 2லேருந்து 2.5 போடுவாங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமது அன்பில்
அன்பில் மகேஷ் அவர்களே தெளிவாக சொல்லிவிட்டார். என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் எழுதிருக்காங்களா, அப்போ மார்க்கு போட்டு விடுங்கப்பா, ஏன்பா குறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவரே போன வாட்டி வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க பசங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தைரியமாக உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஃபுல் ஆன்சர் தெரியினாலும் அந்த கொஸ்டின் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக ஏதாச்சும் எழுதி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மார்க் ரொம்ப குறைவாக வருது, ஃபெயில் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை பாஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஞாபகம் வச்சுங்க. நம்ம டாப்பர்ஸ் சொல்ல தேவையில்லை, எல்லாத்தையும் படித்து முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தான் மெயின் மேட்ரு. டாப்பர்ஸ் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணால் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்க, ரெஃபர் பண்ணி வச்சுங்க, கோத்ரூ பண்ணுங்கள், நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், பக்காவாக மார்க் எடுக்கலாம். ஸோ எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அதில். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு முக்கியமான விஷயம், கம்பல்சரி கொஸ்டின் அடி வாங்கும். ஸோ நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், போயிட்டு டெலிகிராம் குரூப் இருக்கு, போய் டக்குன்னு பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், நம்ம பசங்க கம்பல்சரியில் மேக்ஸிமம் பாஸ் அட்டன் பண்ணிடலாம் எல்லா கொஸ்டினும். சரிங்களா? அதுக்கப்புறம் 1 மார்க்கை பொறுத்தவரைக்கும் தெளிவாக சொல்லிட்டேன்ப்பா, மேக்ஸிமம் புக் பேக்கில் தான் வரும். ஸோ அதனால் கவலைப்படாமல் புக் பேக்கை மேக்ஸிமம் நம்ம பசங்க கவர் பண்ணாலே போதும், 1 மார்க்கை பக்காவாக கிளியர் பண்ணிடலாம். அது எந்த ஒரு விஷயமும் இல்லை. சரிங்களா? அசால்ட்டாக மார்க் எடுக்கலாம்ப்பா. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்டைன் ரிலேஷன் பிட்வீன் மூமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்ரு ப்ரோ, இதில் இருக்கிற சம்ஸை நம்ம போட்டு பார்த்தாலும் ஏதாச்சும் வரலாமா சம்டைம்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம் பசங்களா. ஸோ இதே கொஸ்டின் வரலனாலும் இந்த ரிலேட்டடாக இருக்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது கேள்விகள். ஸோ அதனால சொல்கிறேன், இந்த கொஸ்டின்ஸும் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கோத்ரூ பண்ணுங்கள் அப்படின்னு. சரிங்களா? அதுக்கடுத்து 36 வந்து பார்த்தீங்கன்னா, derive the linear kinematic equations of motions for constant accelerated motion. அப்படி இல்லைனா explain the types of equilibrium with suitable examples. இந்த டைப்ஸ் ஆஃப் equilibrium வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ஒரு சில வாட்டி கண்டினியூஸாக கேட்டுனே இருக்கிறாங்க. ஸோ அதனால் டைப்ஸ் ஆஃப் equilibrium தயவு செஞ்சு பார்க்கலாம், பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அதுக்கப்புறம் 37 வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் thermal expansion, explain the 3 types of thermal expansions, obtain the relation between them, what are stationary waves, explain the formation of stationary waves. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம பசங்க முக்கியமான மேட்டர்ப்பா, நம்ம போட்ட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்காம இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் இல்லை டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், போய் பார்க்கலாம், அதை பார்த்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி படிக்க டைம் இல்லைன்ற பட்சத்தில் அந்த கொஸ்டினோட ஃபைனல் ஆன்சர், அந்த கொஸ்டின் இருக்கிற டயக்ராம் சம்திங் அதை சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அதை பார்த்து வச்சாச்சு போங்க. ஏன்னா சப்போஸ் அதை கேட்டாங்கன்னா அது ரிலேட்டட் ஏதாச்சும் எழுதி விட்டு மார்க் எடுக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துங்கப்பா. மேக்ஸிமம் நம்ம பசங்க எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க, ஒரு சில கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி புதுசாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்க்கலாம், பார்த்துங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டரை நான் பசங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுங்கப்பா, தயவு செஞ்சு எழுதும் போது கொஸ்டின் நம்பர் நல்லா பார்த்து எழுதுங்கப்பா. கொஸ்டின் நம்பர் நீங்கள் மாற்றி எழுதிட்டு நீங்கள் அதே ஆன்சரை எழுதுறீங்க அப்படின்னா அப்படியே அதை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க, நீங்கள் எழுதுறது வேஸ்ட். ஸோ தயவு செஞ்சு கொஸ்டின் நம்பரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ கொஸ்டின் நம்பர் தப்பாக போட்டோம் ப்ரோ, ஆனால் ஆன்சர் கரெக்டாக எழுதிட்டேன் ப்ரோ, மார்க் போடுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக போட மாட்டாங்க, அப்படியே கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நோட்டீஸ் பண்ணிக்கங்க, அது கண்டிப்பாக கான்ஷியஸாக இருங்க அதில் மட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை பாயிண்ட் எழுதுனா போதும், எவ்வளோ எழுதுனா மார்க் ஃபுல்லாக போடுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ பசங்களை ஃபிசிக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பசங்க தெளிவாக சொல்லிட்டேன்ப்பா. ஸோ இதில் பக்கமாக எழுதுற மேட்டர்லாம் இல்லை, நீங்கள் கண்டென்ட்டை பக்கவாக கொடுத்தீங்க, கீவேர்ட்ஸ் எல்லாம் பக்கவாக இருக்குது. அதாவது நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணும்போது ஒரு கீவேர்ட்ஸ் புக் கொடுத்துருவாங்க, அந்த கீவேர்டு இருந்தால் மார்க், அந்த கீவேர்டு இல்லையா அப்படியே பக்கமாக எழுதினாலும் அந்த கீவேர்டு இல்லையா மார்க் குறைச்சி தான் போடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த கீவேர்டு தான் மார்க் போட்டு அவங்க அழகாக போயினே இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்க எழுதும் போது அந்த கீவேர்ட்ஸோட பக்காவாக எழுதுங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் நோட்ஸ் போட்டு வரேன், இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து போட்டு வரேன் அந்த ஆன்சருக்கு. அதை பார்த்தா நம்ம பசங்களுக்கு எப்படி மார்க் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பசங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். புரியுதுங்களாப்பா? ஸோ அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், நல்லா பார்த்து படிங்க. முக்கியமான விஷயம், எழுதும் போது அடித்தல் திருத்தல் எதுவும் இல்லாமல் எழுதுங்க. எழுதுறீங்க சப்போஸ் தியரி பார்ட் மட்டும் எழுதுறேன், நான் இப்போ எவ்வளோ எழுதுனா போதும் ப்ரோ 5 மார்க் எடுக்குது அப்படின்னா மினிமம் ஒரு 1லேருந்து 1.5 பக்கமாச்சு எழுதுங்க. ஸோ அப்போ தான் 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நான் படிக்கிறதே ஆஃப் பக்கம் தான் ப்ரோ வருது அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா படிங்கப்பா. கம்மியாக படிச்சிங்கன்னா மார்க் கம்மியாக தான் போடுவாங்க. கரெக்டாக அந்த ஆன்சருக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எழுதணும். புரியுதுங்களா? அதோடு இல்லாமல் நீங்கள் 3 மார்க்ஸை வாங்கன்னு எழுதிட்டு 5 மார்க்ஸ் அப்போ டைம் இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி மட்டும் பண்ணாதீங்க. 3 மார்க்ஸ் எவ்வளோ தேவையோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக முடிங்கப்பா. புரியுதுங்களா? ஸோ 3 மார்க்ஸ் நீங்கள் கிறிஸ்பாக முடிச்சிட்டாலே 5 மார்க்ஸ்க்கு நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும். பாதி பேர் சொல்கிறது என்னன்னா, ஏன்டா லாஸ்ட் 5 மார்க் எழுதலை, 4 5 மார்க் தான் எழுதுனே என்று அப்படின்னு கேட்டால், எனக்கு டைம் இல்லை, டைம் பத்தலை, டைம் மேனேஜ்மெண்ட் முடியல அப்படின்றீங்க. அந்த ரீசனே சொல்லாதீங்க பசங்களா. 2 மார்க் 3 மார்க்கில் எவ்வளோ நேரம் எழுதுமோ அவ்வளோ நேரம் எழுதிட்டு கரெக்டாக எல்லாம் எழுதி விடுங்க. 1 மார்க்ஸ் பொறுத்து தெளிவாக சொல்லிட்டு புக் பேக் படித்தாலே போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கிற எல்லா கொஸ்டின் கோத்ரூ பண்ணிக்க ரிவைஸ் பண்ணிங்க. சப்போஸ் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா உடனடியாக எந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் என்ன கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம பசங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆன்சர் நான் பசங்க கமெண்ட்லேயே போகிறேன். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெலிகிராமில் வந்து நம்ம பசங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் போட்டு விட்றேன், இல்லை வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன். சரிங்களா? ஸோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி நான் பசங்களுக்கான எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் A to Z 11th எல்லாம் போட்டுனே இருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கொஸ்டின்ஸ் தெரியாமல் அவங்களும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தெளிவு தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க.
மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலிகிராம் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணலாம், போய் டக்கு ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணுறாதீங்க.